வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து திருநெல்வேலி மாவட்டம் பொதிகை மலை அடிவாரம் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி பாயும் நதி கரை கொண்ட பாபநாசம் என்ற புண்ணிய தீர்த்தத்தில் உள்ள சில அருவருக்கத்தக்க விஷயங்களை நாம் பேசப்போகிறோம். நவீன கால பெண்கள் அவர்கள் செய்யும் ஒரு சில செயல் மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது. புண்ணிய தீர்த்தங்கள், எந்த ஒரு புண்ணிய தீர்த்தம் போய் பார்த்தனாலும் அதில் அவங்க குழந்தைகளோட பேம்பர்ஸு ஆங்காங்கே நதிக்கரை ஓரமாக கலட்டி போட்டிருக்கிறத நிறைய பார்க்க முடியுது. பாபநாசமாக இருந்தாலும் சரி, குற்றாலமாக இருந்தாலும் சரி, சேர்மாதேவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நதிக்கரையாக இருந்தாலும் இதை நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியும். குப்பை கொட்டுறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குப்பை கொட்டுறது அது ஒரு அது ஒரு நவீன கால ஸ்டைல் மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் இந்த பேம்பர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நதிக்கரை ஓரமாகவே கிடக்குது. போட்டிருக்காங்க, சரி, அது நம்ம அந்த நதிக்கு குளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சே கொஞ்சம் முன்னரே ஏதாவது ஒரு குப்பை தொட்டி அந்த மாதிரி இடத்துல கலட்டி போட்டு அதுக்கப்புறம் இந்த நதிக்கரையில் நீராடினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறது புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல, கூடுதலாக பாவம்தான் சேரப்போகுது. அழுக்கு துணிகளை ஆங்காங்கே கலட்டி போடுறத நம்ம பல தடவை பல விஷயங்கள் சொன்னாலும் அது கேட்கல. அதாவது ஒரு எல்லாருமே சேர்ந்து பண்ணுறாங்க, பெரியவங்களும் பண்ணுறாங்க, சின்னவங்களும் பண்ணுறாங்க. இது நவீன கால பெண்கள், இப்போ உள்ள நவீன கால பெண்கள் தான் ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. பேம்பர்ஸ் மட்டும்ட்டு நம்ம சொல்ல முடியாது. பேம்பர்ஸு நேப்பின்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே கிடக்குது. குற்றாலத்துலலாம் குளிக்க போனோம்னா ரொம்ப ஒரு மன கஷ்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட செயல்கள் இருக்குது. இப்போ பாருங்களேன், பாபநாசத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஒரு பாபநாசத்தில் அந்த நதிக்கரை ஓரமாக ஒரு அம்மன் சிலை இருக்குது. அம்மன் சிலைக்கு பக்கத்தில் அந்த சைடும் நேப்பின் கிடக்கு, இந்த சைடும் நேப்பின் கிடக்கு, பேம்பர்ஸ் கிடக்கு. என்ன தான் இவங்களுக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கன்னு தான் தெரியல. அப்போ பாருங்கள், இந்த நதிக்கரையில் இன்னும் இருக்குது சாமி சிலை. சாமி சிலைக்கு அந்த பக்கமாக ஆனால் பாருங்கள் ப்ளூ கலரில் அது பேம்பர்ஸ். அப்படியே சுற்றி பார்த்தோம்னா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. பழைய பேம்பர்ஸ்லாம் நிறைய கிடக்குது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் கலட்டி போடுறதுனால உங்களுக்கு பாவங்கள் தான் அதிகரிக்க போவதே தவிர புண்ணியங்கள் சேரப்போகிறதே இல்லை. அதனால் பெண்கள் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக கூடுதலாக கூட பெரியவங்களும் வந்திருப்பாங்க. அந்த பெரியவங்க கூட இதை பற்றி சொல்லலையே அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த பேம்பர்ஸ் சாமி சிலைக்கு முன்னால் கிடக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கணக்கு பார்த்தா ஒரு 5லேருந்து 10 அடிக்கில் தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரியாமல் போச்சு, இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஐயா கோயில் இருக்குது. கோயில் தான், கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த படித்தர படி இருக்குது. படிக்கு பக்கத்தில் போடுற குப்பை பூரா இந்த கோயிலேருந்து போடுற குப்பை தான். ஏன்னா இது பெரிய நகராட்சி. இதில் ஒரு பெரிய தொட்டியை வச்சு அந்த தொட்டியில் குப்பையை போட்டு அவங்க எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறதே கிடையாது. இந்த கோயிலில் இருக்கவங்களுமே அந்த மாதிரி ஒரு செயலை தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயிலில் 4-5 பேர் எப்போதுமே தங்கியிருக்காங்க. அவங்களுக்காவது இது புரியணும்.